இந்த வீடியோவில் நாம UGTRB Physics Unit 7 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய லைவ் மெத்தட் அண்ட் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் டு டிட்டர்மைன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, கிரைன் சைஸ் ஆர் கிறிஸ்டல் சைஸ். ஒரு கிரைன் சைஸ் பவுடர் சைஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டலையும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கிறிஸ்டலோட சைஸையும் நம்ம எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மூலம் பார்க்கலாம். ஓரியன்டேஷன் ஆஃப் த கிறிஸ்டலோட ஓரியன்டேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். கோல்டு ஒர்க்டு டிஸார்டர்ட் ஆர் இன்டர்னலாக என்ன பிரச்சனை, அதில் டிஸார்டர்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தடில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரிஃபர்டு ஓரியன்டேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து நமக்கு 3 மெயின் எக்ஸ்ரே மெத்தட்ஸ் பை விச் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கேன் பி அனலைஸ்டு. ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு 3 மெயின் எக்ஸ்ரே மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, த லைவ் மெத்தட் அப்ளிகபிள் டு சிங்கிள் கிறிஸ்டல்ஸ். லைவ் மெத்தட்னா ஒன்லி சிங்கிள் கிறிஸ்டலில் மட்டும் பார்க்க முடியும். The powder methodனா applicable to finely divided crystalline or polycrystalline specimen powder. இன்னொன்று வந்து rotating crystal method. அந்த rotating crystal method applicable to single crystal. ஒரு single crystalல வந்து நமக்கு rotating. அப்போது single crystal வந்து என்னென்ன மெத்தட் அப்படின்னா live method and rotating crystal method. நெக்ஸ்ட்டு live method. ஸோ இந்த மெத்தடை பற்றி தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. Single crystal is mounted on a gynometer. Crystal rotated through known angles in 2 perpendicular planes and is irradiated by a beam to X-ray. ஒரு சிங்கிள் கிறிஸ்டலில் நம்ம ஒரு கைனோமீட்டர், அது என்னென்னா நமக்கு ரொட்டேட் பண்ண முடியும், அதுலேருந்து நம்ம ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து 2 perpendicular planes, அது irradiated by a beam to பீம்லேருந்து எக்ஸ்ரேக்கு. இதோட வேவ் லென்த் லாம்டா வந்து 0.2 to 2 ஆம்ஸ்ட்ராங். அதாவது 0.2லேருந்து 2 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் அதோட வேவ் லென்த் இருக்கும். கிறிஸ்டல் செலக்ட்ஸ் அவுட் அண்ட் டைஃப்ராக்ட்ஸ் தோஸ் வேல்யூஸ் டி அண்ட் கிளான்சிங் ஆங்கிள் லாம்டா சாட்டிஸ்ஃபையிங் பிராக்ஸ் ஈக்குவேஷன். இதில் இருக்கக்கூடிய டியும் லாம்டாவும் பிராக்ஸ் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். A photographic film is placed either the transmitted diffracted beam or the reflected diffracted beam. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்ம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் த ரிசல்ட்டிங் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ். அங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, அந்த ஃபில்மில் வந்து நமக்கு நிறைய சீரீஸான ஒரு ஸ்பாட்டு கிடைக்கும். இந்த ஸ்பாட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைவ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்ம் வைக்கிறோம். இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்மில் டிரான்ஸ்மிட்டட் டைஃப்ராக்டட் பீமோ இல்லை ரிஃப்ளெக்டட் டைஃப்ராக்டட் பீமோ படுது. அப்போ நமக்கு வந்து ரிசல்ட்டிங் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ். ஸ்பாட்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. இதை வந்து லைவ் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ப் வெல் டிஃபைன்டு ஸ்பாட்ஸ். ஷார்ப் வெல் டிஃபைன்டு ஸ்பாட்ஸ் குட் எவிடன்ஸ் ஆஃப் எ பர்ஃபெக்ட் கிறிஸ்டல். ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும், அந்த ஸ்பாட்டு ஷார்ப் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். diffuse, broken or extended spots, distortion, defects or other departure. இந்த ஸ்பாட் வந்து டிஃப்யூஸ் ஆகிருந்தாலும் இல்லை ப்ரோக்கன் ஆகிருக்கு அப்படின்னா, இல்லை எக்ஸ்டெண்ட் பெருசாக அப்படி நீளமாக தெரியுது அப்படின்னா, அந்த கிறிஸ்டலில் நமக்கு டிஸ்டார்ஷன் இருக்கலாம், டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லை அதர் பிரச்சனைகள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். லைவ் பேட்டர்ன் ரிவீல்ஸ் த சிமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். லைவ் மெத்தடுங்கிறது என்னது, அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிங்கிள் கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கோம், அப்ளிகபிள் சிங்கிள் கிறிஸ்டல்ஸ். ஆல்சோ கால்ட் லைவ் பேக் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். இந்த லைவ் மெத்தடுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லைவ் பேக் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு ஸ்டடி கிறிஸ்டல் ஓரியன்டேஷன். கிறிஸ்டலோட ஓரியன்டேஷனை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கும் அண்ட் டு வெரிஃபை கிறிஸ்டல் சிமெட்ரி. கிறிஸ்டல் சிமெட்ரியை வெரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிஃபை லாட்டிஸ் ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அதாவது ஒரு லைவ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டடி கிறிஸ்டல் ஓரியன்டேஷன், வெரிஃபை கிறிஸ்டல் சிமெட்ரி, ஐடென்டிஃபை லாட்டிஸ் ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்.
grain of crystal are very fine. Crystal வந்து very fine grains இருக்கணும். எப்படின்னா approximate equal to 0.0004 millimeter. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா to get continuous ring instead of spots. அதாவது நமக்கு அவங்க வந்து ஸ்பாட்ஸ் கிடைக்கணும், பட் அதுக்கு இல்லாமல் என்ன கிடைக்கும், கண்டினியூஸ் ரிங்காக கிடைக்கும். கிரைன் சைஸ் கிரேட்டர் தென் 0.04 millimeter. அப்போ நமக்கு ஃபியூவர் நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸ் கிடைக்கும். 0.04 millimeter விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா கிரெயினோட சைஸு நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பாட்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பாட்ஸ் ஸ்ட்ரீக்ஸ் ஸ்ட்ரைன்ட் ஒன். ஓகே, இது வந்து லாயூ மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் சிமெட்ரி. கிறிஸ்டல் சிமெட்ரி, கிறிஸ்டல் possesses different external symmetries. அதாவது கிறிஸ்டலில் நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் சிமெட்ரிஸ் இருக்குது. ஸோ சிமெட்ரி எலமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு an operation if after performing the particular operations the crystal goes into a position indistinguishable from the initial position. ஒரு சிமெட்ரி எலமெண்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வந்து என்ன ஆகுது, இன்டிஸ்டிங்விஷபிளாக ஆகுது. எப்படி இருந்தால் இனிஷியல் பொசிஷன்லேருந்து. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. A line about which the crystal may be rotated. ஒரு லைனில் கிறிஸ்டல் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா such that after a definite angular rotation, ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு டெஃபினைட்டாக ஒரு ஆங்குலர் ரொட்டேஷன் கிடைக்கிது. எப்படின்னா about this axis crystal comes into congruent position. ஓகே, ஒரு கிறிஸ்டல் இப்போ ரொட்டேட் பண்ணுறோம், ஒரு லைனில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரொட்டேஷனுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு டெஃபினைட் ஆங்கிள் கிடைக்கிது. அது எங்கன்னா அந்த ஆக்சிஸில். ஸோ அந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வந்து என்ன பொசிஷனுக்கு போகுதுன்னா கான்க்ருவன்ட் பொசிஷனுக்கு போகுது. ஸோ இந்த சாலிட்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோம்ல, அப்போ எப்படின்னா 2 - 3 - 4 - 6 - fold axis of symmetry corresponding to 180 degree, 120 degree, 90 degree, 60 degree rotations. ஸோ 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும்போது 2 - 120 degree 3 - 90 degree 4 - 60 degree 6 இந்த ஃபோல்ட் ஆக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆர் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். A point in the crystal that any straight line drawn through this point intersects the crystal surface at equal distance in both directions and joins identical points in the crystal. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிறிஸ்டல் எடுத்து அதில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அதுலேருந்து நம்ம நிறைய பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம வரையும் பொழுது அது வந்து கிறிஸ்டலை கிறிஸ்டலோட சர்ஃபேஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. எப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸு என்ன equal distances in both directions and join the identical points in the crystal. Plane of symmetry, actually a mirror plane. இது mirror plane சொல்கிறோம். When an imaginary plane divide the crystal into two equal parts. ஒரு imaginary plane வச்சு நம்ம கிறிஸ்டலை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 equal parts such that each part is the exact mirror image. ஒவ்வொரு பார்ட்டும் mirror image போல் இருக்கும் of the other, ஒன்றுக்கு ஒன்று. ஓகே, grouped into 7 crystal systems. இந்த பிளேனை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா 7 crystal systems பற்றி சொல்கிறோம். சிமெட்ரி எலமெண்ட் இன் ஏ கியூபிக் கிறிஸ்டல். ஒரு கியூப் எடுத்துக்கிறோம், அதில் சென்டர் பாயிண்ட் எல்னு எடுத்துக்கிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் எல். ஈச் டயகோனல் கனெக்ட்ஸ் எல். ஒவ்வொரு டயகோனல் இந்த பிக்சர்லேயே பார்த்தா தெரியும், ஒவ்வொரு டயகோனலையும் எதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், எல்லோட. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு எல். ஒவ்வொரு டயகோனலும் வந்து நம்ம எல்லோட கனெக்ட் பண்ணுது. அது எல்லு அதோட ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதே சமயம் எல்லுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எல் ஆக்ட்ஸ் அஸ் ஏ மிரர் பாயிண்ட். இங்கே வந்து எல் வந்து என்ன இருக்குது, மிரர் பாயிண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. டு ஜெனரேட் 2 lattice point in opposite directions. Therefore the point L வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இந்த எல்ங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆர் இன்வர்ஷன் பாயிண்ட். இந்த எல் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆர் இன்வர்ஷன் பாயிண்ட். ஓகே, ஒரு கியூபில் சென்டர் பாயிண்ட் டயகோனல் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கனெக்ட் ஆகுது எல் கூட. ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. செகண்ட் ஒன், ஒரு அதே மாதிரி ஒரு கியூப் எடுத்துக்கிறோம்.
கன்சிடர் எ நார்மல் mn த்ரூ மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 2 mn எடுத்திருக்கோம். இந்த ரெட் பாயிண்டில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா mn. கியூப் ரொட்டேட்டட் 90 டிகிரி அரவுண்ட் த நார்மல் nm. கியூபை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறோம். எதுக்குன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து mn பொறுத்து. எவ்ரி 90 டிகிரி ரொட்டேஷன் இட் இன்டிஸ்டிங்கிஷபிள். ஒவ்வொரு 90 டிகிரி ரொட்டேஷன்லேயும் அது என்னவாகுது? இன்டிஸ்டிங்கிஷபிளாக ஆகுது. ஒவ்வொரு 90 டிகிரியும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல, எவ்ரி 360 டிகிரி. அப்போ அந்த 360 டிகிரி வரணும்னா நமக்கு அந்த கியூபை நம்ம 4 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபேஸ் நார்மல் ஃபேஸாக இருக்குது. இதுதான் 4 ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கியூபில் வந்து நம்ம பிளேன் ஆஃப் சிமெட்ரி பார்க்க போகிறோம். கன்சிடர் எ பிளேன் PQRS. இந்த கியூபில் வந்து நம்ம தனியாக வரைஞ்சிருக்க பாருங்க, PQRS அப்படிங்கிறது ஒரு பிளேன். அது எங்கே இருக்குனாக்கா இந்த மிடில் ஆஃப் த கியூப் அண்ட் பேரலல் டு ஒன் பேர் ஆஃப் த ஃபேஸஸ். அந்த PQRSங்கிற பிளேன் வந்து எங்கே எடுத்திருக்கோம்? கியூபோட மிடில் எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்குனாக்கா பேரலல் டு ஒன் பேர் ஆஃப் ஃபேஸஸ். பிளேன் மிரர் ஹாஃப் கிறிஸ்டல் இஸ் கட். பிளேன் மிரர் இருக்கு இல்லையா, அதில் ஹாஃப் கிறிஸ்டல் இஸ் கட் அண்ட் ரிமூவ்டு. ஹாஃப் கிறிஸ்டலை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். The plane PQRS forms the image of that half of the crystal. நம்ம என்ன செய்கிறோம்? கிறிஸ்டலை ஹாஃபை கட் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பிளேன் PQRS யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது அந்த ஹாஃப் இதோட இமேஜை நமக்கு தரும். அப்போ அந்த PQRSங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம். ஆர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மிரர் பிளேன். 3 such planes of symmetry parallel to the faces of the cube. ஒரு கியூபில் நமக்கு எத்தனை இருக்குனாக்கா 3 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அது எப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் பேரலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிமெட்ரி சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கியூப்லேயும் என்ன டைரக்ஷன் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிக்சர் 1 2 3 4 5 இந்த 5 பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு அந்த மிரர் பிளேன், அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான டயக்ராம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லேயூ மெத்தட் அப்புறம் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.